வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பிளாக்ல பார்க்க போறோம்னா ஒரு குக்கிங் பிளாக் தான் பார்க்க போறோம். 2 ரெசிபிஸ். அந்த 2 ரெசிபி என்னென்னன்றத உள்ள போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டு வந்துடலாம். அதுக்குள்ள அது நல்லா ஊறிடும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இது நான் மார்னிங் செஞ்சு வச்சிருந்தேன். நைட்டுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடலாம் ஃப்ரீசர்ல. இப்போ க்ளோஸ் பண்ணி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்புக்கு தேவையான என்னென்ன ஐட்டம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையானது பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, சோம்பு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு அளவு இதில் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதே சேம் அளவு தான் போடணும்னு இல்லை. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். இது பேசிக்காக கொஞ்சமாக செய்கிறவங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். அந்த அளவு தான் போடணும். நிறைய போட்டிங்கனாலும் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, ஸ்மெல் அதிகமாக இருக்குன்றதுக்காக. அதனால் நீங்கள் போடும்போதே பார்த்து எல்லாமே போடுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டு செய்யுங்க. இதுக்கு நான் 2 வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயம். இல்லை நார்மலாக எனக்கு நீட் வெங்காயம் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீட் வெங்காயம் மேக்ஸிமம் பிரியாணிக்கு தான் போடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவி நிறைய வரும். பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஈஸியாக இருக்கும் இந்த ரெசிபி. எல்லா ரைஸுக்குமே நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். தக்காளி பார்த்தீங்கன்னா நான் 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸில். சிக்கன் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன் சிக்கனை. அதுக்கு இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இதுக்கு வேணும், கொஞ்சம் அதிகமாக வேணும் நான்வெஜ்னா. இது பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம பெப்பரும் இந்த அளவுக்கு எடுத்து, நம்ம காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம குக்கர் மிக்சி ஜாடியில் போட்டு அடித்து நல்லா தூள் பண்ணி நல்ல தூளாக எடுக்கணும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமெல்லாம் அரைக்கக்கூடாது. நல்ல தூளாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு காரம் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு தூளும் காரம், பச்சை மிளகாய் இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான காரம். நம்ம இதில் குழம்புல சேர்த்துக்க வேண்டியது. மிளகாத்தூள் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த தேவையான காரமே போதும். பெப்பரில் இருக்கிற காரமும் பச்சை மிளகாய் இருக்கிற காரமும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் எல்லாமே போட்டிருந்தேன் காட்டி. ஆனால் இது வீடியோ கேப்சர் பண்ண காணோம். அது மிஸ் ஆயிடுச்சு, டெலீட் ஆயிடுச்சு, சாரி. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கடல் பாசி இருந்தாலும் போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அளவுகள் கொஞ்சமாக பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் காஞ்ச மிளகாவும் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. அதனால் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் மட்டும்தான். இந்த காரம் பத்தலை, அந்த மாதிரி ஏதாவது காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை கலந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம கடைசியாக தான் சிக்கன்லாம் சேர்த்து கடைசியாக தான் நம்ம பெப்பர் சேர்க்கணும். பெப்பர் சேர்த்த கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கணும் அடுப்பில். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடணும். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. அது பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு குழம்பு வேறு லெவலில் மாறிடும்.
இது வந்து எங்க வீட்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் சிக்கன் குழம்பு. அதுலயும் இந்த ரெய்னி சீசன்ல இந்த டைம்ல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் சரி. அதனால எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்மளோட அடுத்தடுத்த vlogs வந்து உங்களுக்கு அப்டேட்டா வரும்.